நல்லா மொறுமொறுன்னு சுவையா என்னோட ஸ்டைல்ல ஒரு சில்லி கோபி பண்ணலாங்க. நல்லா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ஒரு பெரிய காலிஃபிளவர் எடுத்திருக்கேன். அந்த இலை பகுதியில எடுத்துட்டு வச்சிருக்கேங்க. இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல 1 அல்லது 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது உங்க காயை பொறுத்து அதிகமா இல்ல கம்மியா எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த வெட்டி எடுத்து வச்சிருக்க காலிஃபிளவர் பீசஸ உள்ள சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் விடுங்க. தண்ணி ஒரே கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. சுடு தண்ணிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த காலிஃபிளவர் பீசஸ மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10-12 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இதை வந்து நான் மிக்சியில கொஞ்சம் தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்க இதை அரைக்கிறதுக்கு பதிலா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்ச காயோட இந்த இஞ்சி பூண்டு அரைச்சதையும் உள்ள சேர்த்துடலாங்க. இப்ப இது கூட பாருங்க, நான் குட்டி கப், இது ஒரு 50 கிராம் கப் இருக்குங்க. இந்த கப்பு நிறைச்சு கார்ன்ஃபிளவர் சேர்க்கிறேன். அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கிறேன். கார்ன்ஃபிளவர் அரிசி மாவு தான் நான் சேர்க்கிறேன். நல்லா 2 டீஸ்பூன் நிறைச்சு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்க்கிறேன். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்திருக்கோம். அதனால 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டா இன்னொரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த 1 ஸ்பூன் கரெக்டா தான் இருந்துச்சுங்க. லைட்டா 2 தடவை தண்ணி தெளிச்சு விட்டு அப்படியே பெசரி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி இருந்தா எண்ணெயும் அதிகமா இருக்கும், மசாலாவும் சரியா அந்த காயோட ஒட்டாது. அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். ஒரே ஒரு முட்டை ஜஸ்ட் மேல ஓபன் பண்ணிட்டு அந்த வெள்ளை கருவை மட்டும் இது கூட சேர்க்கிறேன். முட்டை சேர்க்கறது எதுக்கு அப்படின்னா அந்த மசாலா வந்து அந்த காயில இருந்து பிரிஞ்சு போகாம இருக்குங்க எண்ணெயில போடும்போது. நீங்க வெஜிடேரியனா இருந்தா முட்டை வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்க அப்படியே நம்ம பெரட்டி வச்சிருக்கோம் பாருங்க, அப்படியே எண்ணெயில போடலாம். முட்டை சேர்த்தினதுக்கு அப்புறமா லைட்டா பெசரி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பெசஞ்சோன்னா காய் உடஞ்சிரும். கூட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்ப முட்டை உடைச்சு ஊத்தும் போதே அடுப்புல எண்ணெய் ஊத்தி வச்சுட்டேங்க. இப்ப நல்ல எண்ணெய் சூடாயிருச்சு. இதை வந்து ஒன்னொன்னா போடுங்க. இப்ப நம்ம அப்படியே குரூப்பா போட்டோம் அப்படின்னா ஒட்டிட்டு வரும். அதனால ஒவ்வொரு பீஸா போட்டீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா வரும். நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாம். ஏன்னா காலிஃபிளவர் வந்து நம்ம ஏற்கனவே தண்ணியில ஒரு கொதி விட்டுருக்கோம். அது போக எண்ணெயிலே வெந்துருங்க. ரொம்ப சீக்கிரம் வெந்துரும் இந்த காய். 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறமாவும் 1 நிமிஷம் விடுங்க. கொஞ்சம் நல்லா மொறுமொறு ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். சர்வ் பண்ணும்போது லெமன் பிழிஞ்சு கூட சர்வ் பண்ணலாங்க.